இந்த செஷனில் சோலார் பிவி பேனல் 15 வாட்ஸ், சார்ஜ் கண்ட்ரோலர் 6 வாட்ஸ், 5 ஆம்பியர், அவுட்புட் கண்ட்ரோல் சர்க்கியூட் ஃபார் வேரியபிள் illumination rechargeable பேட்டரி 6 வாட்ஸ் 7 ஆம்பியர் ஹவர்ஸ் மற்றும் டிசி எல்இடி விளக்கு 5 வாட்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி சோலார் லாந்தரை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் சோலார் லாண்டர்ன் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சோலார் லாண்டர்ன் கூறுகளை பட்டியலிடலாம். சோலார் லாண்டர்ன் செயல்பாட்டு கொள்கையை புரிந்து கொள்ளலாம் மற்றும் சோலார் லாண்டர்னின் அமைப்பதற்கான நிலைகளை அறியலாம். சோலார் லாண்டர்ன் என்பது சோலார் லைட் அல்லது சோலார் விளக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. சோலார் லாண்டர்ன் என்பது சிறிய மற்றும் எளிதாக எடுத்து செல்லக்கூடிய சோலார் பேனல் உட்கட்டமைப்பை கொண்டதாகும். இது ஸ்டடி லேம்ப் மற்றும் ரூம் லைட்ஸ் ஆக மட்டுமல்லாமல் சோலார் லேம்ப் போஸ்ட் லைட் மற்றும் ஹேங்கிங் சோலார் லைட்ஸ் அல்லது லாண்டர்ன்ஸ் போன்ற பிற வகைகளிலும் கிடைக்கிறது. இந்த லாண்டர்ன்ஸ் ஒரு வீடு அல்லது இயற்கை நில அழகியல் தோற்றத்தை அழகுபடுத்த மற்றும் மனிதர்கள் வாழும் இடத்தில் சோலார் லைட் வடிவமைப்பு மேம்படுத்தப்படுகிறது. சோலார் லாண்டர்ன்ஸ் தோட்டங்கள், நடைபாதைகள், முற்றங்கள் மற்றும் நாட்டிக்கல் ஸ்டைல் ஆகியவற்றை மேம்படுத்தி பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலான சோலார் லேம்ப் போஸ்ட் பலவிதமான ஸ்டைல் மற்றும் வடிவங்களில் நீடித்து உழைக்கக்கூடிய ஸ்டைலான பொருட்களால் வடிவமைக்கப்படுகின்றன. சோலார் மின் கம்பங்கள் தோட்டம், உள்முற்றம் அல்லது நடைபாதைக்கு ஒற்றை, இரட்டை மற்றும் மும்மடங்கு ஸ்டைல் கொண்ட பல பிராண்டுகளின் சோலார் லேம்ப் போஸ்ட் வகைகள் உள்ளன. இது ஒரு மனிதகுல வாழ்க்கை முறையாகவே மாறிவிட்டது. சோலார் கார்டன் லைட்ஸ்கள் உட்புற, வெளிப்புற இயற்கை அழகை ரசிப்பதற்கான நிறைய அம்சங்களை உடையதாய் இருக்கிறது. சோலார் உட்புற அல்லது வெளிப்புற விளக்குகளில் இருந்து அதிக பலன்களை பெற அவற்றை நாம் முறையாக பராமரித்து பயன்படுத்த வேண்டும். வெளிப்புற சோலார் லேண்ட்ஸ்கேப் விளக்குகள் நன்கு பராமரிக்கப்பட்டால் பல ஆண்டுகள் தொடர்ந்து செயல்படும். இதற்கு உயர்தர பிராண்டை தேர்ந்தெடுப்பது அவசியம். ஒரு சோலார் லாந்தர்ன் என்பது சோலார் போட்டோவோல்டிக் அல்லது எஸ்பிவி பேனல், சார்ஜ் கண்ட்ரோலர், மாறுபடும் வெளிச்சத்திற்கான அவுட்புட் கண்ட்ரோல் சர்க்கியூட், ரீசார்ஜபிள் பேட்டரி மற்றும் எல்இடி விளக்கு ஆகியவற்றால் ஆனது. எஸ்பிவி பேனல் மூலம் சார்ஜ் செய்யப்படும் பேட்டரிகளில் இருந்து பெறப்படும் மின்சாரத்தில் எல்இடி விளக்கு செயல்படுகிறது. லாண்டர்ன்ஸ் போன்ற உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு டிசி லோடுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட எஸ்பிவி பேனல் பயன்படுத்தப்படுகின்றன. டிசி அதிர்வு அலையானது நிலையான அளவு உள்ளதாக இருக்கும். மேலும் இது சுவிட்ச் ஆன் தருணத்தில் இருந்து சுவிட்ச் ஆஃப் செய்யும் தருணம் வரை அதே அலைவீச்சில் இருக்கும். மின்னழுத்த மூலத்தின் துருவமுனைப்பு மாறாது. சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் சில முக்கிய செயல்பாடுகளை செய்கிறது. இது பேட்டரியை சார்ஜ் செய்கிறது. பேட்டரி முழுவதுமாக சார்ஜ் செய்யப்படும் போது ஏற்படும் அழுத்தம் இணைப்பை இணைக்கிறது அல்லது துண்டிக்கிறது. பேட்டரி மின்னழுத்தத்தை கண்காணிக்கிறது மற்றும் பேட்டரியின் மின்னழுத்தம் குறைந்தபட்சமாக இருக்கும்போது அதன் அழுத்தத்தை துண்டிக்கிறது. மேலும் சோலார் பேனலை சர்க்கியூட்டுடன் இணைக்கிறது அல்லது துண்டிக்கிறது. பேட்டரியை அதிகமாக சார்ஜ் ஆவதிலிருந்து பாதுகாக்கிறது. பேட்டரியின் சார்ஜ் முழுவதுமான வெளியேற்றத்தை தடுக்கிறது மற்றும் தலைகீழ் மின்னோட்டம் மற்றும் பிளாக்கையும் கண்காணிக்கிறது. எல்இடி விளக்குகளுக்கு குறைந்த அளவு மின்சாரமே பயன்படுத்தப்படுகின்றன. எனவே சிறிய வீடுகளுக்கு லாண்டர்ன் மிகவும் பொருத்தமானது. எல்இடி விளக்குகளின் மின்சார தேவை விகிதம் மிக குறைவாக இருப்பதால் லாண்டர்ன் சார்ஜ் பயன்படுத்தப்படும் எஸ்பிவி மாடியூல்ஸ்களின் பவர் மதிப்பீடுகள் குறைவாக உள்ளது. பொதுவாக எல்இடி விளக்குகள் வெவ்வேறு வண்ணங்களில் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் வெள்ளை நிற எல்இடி விளக்குகள் சோலார் லாண்டர்ன்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. ஒரு சோலார் செல் அல்லது போட்டோவோல்டிக் செல் என்பது ஒரு சக்தியின் அறுவடை தொழில்நுட்பம் ஆகும். இது ஒளி மின்னழுத்த விளைவு எனப்படும் செயல்முறை மூலம் சூரிய சக்தியை பயனுள்ள மின்சாரமாக மாற்றுகிறது.
மின்னோட்டத்தை உருவாக்க சூரிய ஒளியிலிருந்து வரும் போட்டான்களுடன் தொடர்பு கொள்ள செமி கண்டக்டர்ஸ்களை பயன்படுத்தும் பல்வேறு வகையான பிவி செல்கள் உள்ளன. ஒவ்வொரு பிவி செல்லிலும் பல லேயர் பொருட்களை உள்ளடக்கியுள்ளது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உண்டு. ஒரு பிவி செல்லின் லேயர் மிக முக்கிய சிறப்பான செமி கண்டக்டராக செயல்படுகிறது. இது 2 வெவ்வேறு லேயர்களை கொண்டுள்ளது, P வகை மற்றும் N வகை. இது ஒளி மின்னழுத்த விளைவு மூலம் சூரிய சக்தியை மின்சாரமாக மாற்றுகிறது. PV செல் என்பது ஒளி மின்னழுத்தத்தின் ஒரு வடிவமாகும். அதன் மின் பண்புகள் மின்னோட்டம், மின்னழுத்தம் அல்லது எதிர்ப்பின் மீது ஒளி படும்போது மாறுபடும். இந்த செல்லின் மீது சூரிய ஒளி படும்போது எந்தவித வெளிப்புற மின்னழுத்த மூலத்துடன் இணைக்கப்படாமல் மின்சாரத்தை உருவாக்கி தருகிறது. இந்த முறை சூரிய ஒளி சக்தியை மின்சாரமாக மாற்றுகிறது. போட்டோவோல்டிக் தாக்கம் மூலம் சோலார் லேண்டனில் உள்ள சோலார் போட்டோவோல்டிக் மாடியூல் சூரிய ஒளியிலிருந்து ஆற்றலை பெற்று அந்த சூரிய ஒளி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. பகலில் சோலார் பேனலில் இருந்து மாற்றப்பட்ட மின்சாரம் பகலில் சார்ஜ் கண்ட்ரோலர் மூலம் ரீசார்ஜபிள் பேட்டரியில் சேமிக்கப்படுகிறது. ரீசார்ஜ் செய்யக்கூடிய பேட்டரியில் இருந்து மின் சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் சோலார் லேண்டனில் வேலை செய்கின்றன. இரவில் பேட்டரியில் சேமித்து வைக்கப்பட்ட சக்தியினால் லேண்டனில் இருக்கும் LED விளக்கு இயங்குகிறது. சோலார் லேண்டரை அசெம்பிள் செய்ய, சோதிக்க, நிறுவ, பராமரிக்க பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. சோலார் PV பேனல் 15 வாட்ஸ், சார்ஜ் கண்ட்ரோலர் 6 வோல்ட் 5 ஆம்பியர், வேரியபிள் இல்லுமினேஷனுக்காக அவுட்புட் கண்ட்ரோல் சர்க்கியூட் போன்ற சோலார் லேண்டரை ஒன்று சேர்ப்பதற்கும், சோதனை செய்வதற்கும், நிறுவுவதற்கும், பராமரிப்பதற்கும் ரீசார்ஜபிள் பேட்டரி 6 வோல்ட் 7 ஆம்பியர் பெர் ஹவர், DC LED விளக்கு 5 வாட்ஸ் மற்றும் ஒரு விளக்கு அசெம்பிளி கிட் போன்ற தேவையான கருவிகள் அல்லது உபகரணங்கள் உங்களிடம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலில் LED பல்பை ஹோல்டரில் பொருத்தி LED லைட் ஹோல்டர் அசெம்பிளியை விளக்கின் மேல் அட்டையில் பொருத்தவும். அடுத்து கம்பியின் ஒரு முனையை பல்பு ஹோல்டருடன் இணைக்கவும். மற்றொரு முனையை அவுட்புட் கண்ட்ரோல் சர்க்கியூட் ஃபார் வேரியபிள் இல்லுமினேஷன் என்ற அவுட்புட்டில் இணைக்கவும். அதை தொடர்ந்து ரீசார்ஜபிள் பேட்டரி மற்றும் அவுட்புட் கண்ட்ரோல் சர்க்கியூட்டை சார்ஜ் கண்ட்ரோலரில் உள்ள டெர்மினல் புள்ளிகளுடன் இணைக்கவும். பின்னர் ரீசார்ஜபிள் பேட்டரியை லேண்டனின் கீழ்ப்பகுதியில் பொருத்தி சார்ஜ் கண்ட்ரோலர் மற்றும் அவுட்புட் கண்ட்ரோல் சர்க்கியூட் போர்டை பொருத்தி சரிபார்க்கவும். லேண்டன் கிட் அனைத்தையும் ஒருங்கிணைத்த பின் சூரிய ஒளியில் சோலார் பேனலை வைக்கவும். அசெம்பிள் செய்த பேனலை சோதித்து முடிவுகளை பதிவு செய்யவும். சோலார் PV பேனல் 15 வாட்ஸ், சார்ஜ் கண்ட்ரோலர் 6 வாட்ஸ் 5 ஆம்பியர், வேரியபிள் இல்லுமினேஷனின் அவுட்புட் கண்ட்ரோல் சர்க்கியூட் ரீசார்ஜபிள் பேட்டரி 6 வாட்ஸ் 7 ஆம்பியர் மணி நேரம் மற்றும் DC LED விளக்கு 5 வாட்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி சோலார் லேண்டரை உருவாக்குதல் என்ற இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் சோலார் லேண்டர்ன் என்றால் என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள். சோலார் லேண்டர்ன் உபகரணங்களை பட்டியலிடவும், சோலார் லேண்டர்னின் செயல்பாடு கொள்கையை புரிந்து கொண்டு சோலார் லேண்டர்ன் அமைப்பதற்கான நிலைகளை படிப்படியாக கட்டமைப்பு செய்ய முடியும்.